வீக்கெண்ட் வந்தாலே எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கோம். அப்புறம் இவனும் அப்படி தான் காலையிலேருந்து ஃபுல்லாக ஒரே ஆட்டம். ஃபுல்லாக விளையாடிட்டு தூங்குடான்னு சொன்னதுக்கு தூங்க மாட்டேன்ட்டான். அப்புறம் கரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு வரும்போது தூக்கம் வந்துருச்சு. அவள் எழுப்பவே முடியல. சரி அப்படியே வண்டியை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு அவனை கொஞ்சம் நேரம் அப்படியே வண்டியிலே உட்காந்து தூங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன திங்ஸ் வாங்குற வேலை இருந்தது. அதனால் அப்புறம் மாற்றி மாற்றி நானும் ஹஸ்பண்டும் அவன் பார்த்துக்கிட்டு போய் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனை எழுப்பி விட்டுட்டு சரி இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிருந்தோம். அப்புறம் வீக்கெண்டுங்கிறனால கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. சரி பொறுமையாக லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அதில் என்னென்ன வேணும் அப்படின்றத எடுத்துகிட்டு இருந்தேன். அவன் போயிட்டு அவனோட டாய் செக்ஷனில், ஸ்டேஷ்னரி செக்ஷனில் என்னென்ன வேணும் அப்படின்னு அவன் ஒரு தனியாக பேஸ்கெட் வச்சு எடுத்துகிட்டு இருந்தான். ஃபைனலாக எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு. சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு மாதிரி ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தது. பீஸ்ஃபுல்லாக இருந்தது. பெருசாக கூட்டம் இல்லை அங்கே. அப்புறம் போயிட்டு நாங்களும் ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கேக்கு அப்புறம் பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களோட வீக்கெண்ட் இப்படி தான் பீஸ்ஃபுல்லாக போச்சு. எல்லாருக்கும் எப்படி வீக்கெண்ட் போச்சு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.